தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இளைஞர் அஜித்குமாரின் மரணம் தொடர்பான நீதிபதியின் விசாரணை 3வது நாளாக இன்றும் தொடர இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம். இன்று 3வது நாள் விசாரணையில் யார் யாரெல்லாம் ஆஜராக வாய்ப்பிருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் நகை திருட்டு தொடர்பாக தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலைய இதற்கிடையே இந்த கொலை வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அஜித்குமார் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான உத்தரவில் அஜித்குமார் கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி 8ஆம் தேதிக்குள் விசாரணையை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்காக மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தரலால் சுரேஷ் நேற்று முன்தினம் முதல் விசாரணை தொடங்கினார். முதல் நாள் விசாரணையில பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி நேரம் நடந்துச்சு. இந்த விசாரணை எங்க நடக்குன்னா திருப்போணம் காவல்துறை அருகே உள்ள அதாவது ஆய்வு மாலை, அதாவது டிராவல்ஸ் பங்களான்னு சொல்றதா பயணியர் மாளிகையில தான் இந்த விசாரணை நடந்து வருகிறது. முதல் நாள் விசாரணை 11 மணி நேரம் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஏடிஎஸ்பி சுகுமாரன், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஆகியோருடன் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் பெறப்பட்டது. மேலும் கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராக்கள், டிவிஆர் பதிவுகள் மற்றும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி அனைத்து சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் காவல்துறை தரப்பால் நேற்று முதல் நாள் ஒப்படைக்கப்பட்டது. அதே நாள்ல பாத்தீங்கன்னா சிசிடிவி இன்சார்ஜ், அதாவது கோவிலோட சிசிடிவி இன்சார்ஜ் ஸ்ரீனிவாசன், உதவியாளர் பெரியசாமி மற்றும் நேரில் பார்த்த அஜித்குமாரை நேரில் பார்த்த வினோத்குமார் முதல் நாள் விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக நேற்று விசாரணை 10 மணி நேரம் நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா கோவில் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் வேல் மற்றும் செக்யூரிட்டி பணியாளர் அதாவது பிரவீன்குமார் அஜித்குமாரோட கூட வேலை பார்த்தவர். இந்த அதுக்கடுத்துதான் முக்கியமான சாட்சியான சக்தீஸ்வரன், எல்லாருக்கும் தெரியும், அவர் தான் அந்த வீடியோ எடுத்து இந்த வழக்கு ஒரு திருப்பு முனையா கொண்டது. அவர்கிட்ட நீண்ட நேரமா விசாரணை நேற்று நடத்தப்பட்டது. இதெல்லாம் நேற்று பகல்ல நடந்தது. பிற்பகல்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா அஜித்குமார் குடும்பத்தினரை அழைச்சு நீதிபதி விசாரணை சொன்னாரு. அவங்க அம்மா மாலவி, அஜித்குமாரோட உடன் பிறந்த சகோதரர் விசாரணைக்கு அழைத்து சென்ற நவீன்குமார், அது மட்டும் இல்ல அவர் சித்தி ரம்யா, உறவினரான கீர்த்தி, மாமா காளேஸ்வரன், அது சிறுவன், அதாவது அஜித்குமாரோட அக்கா பையன், அவர் தான் பேட்டி கொடுத்து எங்க மாமா அடிச்சோம் மொளாப்படி போட்டோம்னு அவர் தான் சொன்னாரு. சரவணன் அவரை விசாரணை கொண்டாங்க. இன்று அதனை தொடர்ந்து 3வது நாளான விசாரணையை தற்போது நீதிபதி சரியாக 8:45 மணிக்கு இங்கே உள்ள வந்திருக்காரு. தற்போது விசாரணைக்கு அந்த ஆய்வு மலையில் அமர்ந்திருக்காரு. விசாரணைக்கு ஒவ்வொருவரா வர இருக்கிறாங்க. இன்றைய விசாரணையில தான் ஒரு முக்கியமான பிரபலம் வர இருக்கிறதாக கூறப்படுது. இந்த நகை திருட்டுக்கு அஜித்குமார் கொலை வழக்கில முக்கியமான புகார்தாரனா நிக்கிதா பல சர்ச்சைகளுக்கு ஆளாயிருக்காங்க. நேற்று கூட பார்க்கலாம், பொள்ளாச்சியில ஒரு இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க, அது வீடியோ எடுத்து போட்டல சர்ச்சையானது. அவங்க மேல பல புகார் மோசடிகள் வருது. அவங்க பல சர்ச்சை காத்துக்கு வரல. அவங்க இன்னைக்கு விசாரணைக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கோவில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் எடுத்து சென்ற எஸ்பியோட தனிப்படை போலீசான ராமச்சந்திரன் அவரும் இன்றைக்கு விசாரணைக்கு வருவதாக தகவல் இருக்கிறது. இந்நிலையில இவங்க 2 பேர் வர்ற பட்சத்துல இன்று விசாரணை மிகவும் பரபரப்பாக போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.